ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் சேலைங்க. என் கதல் எப்போதும் கதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். ஜியானை தேடி ஹீரோட அசிஸ்டன்ட் வராங்க. உங்களை ஹெவன்லி பேலஸில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து கலாய்க்கிற நம்ம ஃபோர்த் பிரதர், என்னப்பா இது மெடிசல் கிங்கெல்லாம் ரொம்ப வேஸ்ட் போலவே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்துட்டு இல்லைம்மா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும், ஹீரோவுக்கு தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, டே எந்திரிச்சிட்ற ஹீரோ எந்திரிச்சோன்னே, டே இன்னொரு 2 மணி நேரம் நான் லேட்டாக வந்திருந்தா உன்னை காப்பாற்றிருக்க முடியாது, நீ ரொம்ப லக்கி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் உடனே இரும்பிட்டு, சரி நான் கொடுக்க வேண்டிய மருந்தை நான் உங்ககிட்ட கொடுத்தேன், அதை கொடுத்துட்டிங்களா? ஆமாடா இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. வந்துட்டு அவங்க, பரவாயில்ல சந்தோஷம், ஆமாம்மா ரொம்ப பரவாயில்ல சந்தோஷம், கையை உடச்சிட்டு வந்து இவ்வளோ பெரிய க்ரௌன் பிரின்ஸ் இப்படி உட்காந்துட்டு கிடக்குற, உனக்கு இதெல்லாம் தேவைடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் நீ கிங் ஆகிறதுக்கு வேறு தண்டர் போல்ட்டெல்லாம் வாங்கணும், எப்படி தான் இதெல்லாம் சமாளிக்க போறியோ அப்படின்னு சொன்னேன். இல்லை அதெல்லாம் நான் சமாளிச்சிடுவேன். ஆமாம்மா சமாளிச்சிடுவேன், ஏன்னா உன் மனசில் யார் இருக்கா, அந்த லிட்டில் ஃபாக்ஸ் தானே, அவளை நினச்சிட்டே நீ உட்காந்துட்டுரு, ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவள் அவங்க மாஸ்டர் கப்பத்தில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கட்டோம் அப்படின்னு இவர் சிரிச்சிடுறாரு. நல்லாவே நம்ம ஹீரோ சிரிச்சோடனே, ஆமாம் உன் பையன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இருந்துச்சு, நானே தான் அவனை வளர்த்தேன், அப்படி இருந்தாலுமே அவன் அழுவுறது என்னால் தாங்கவே முடியாது, அதனால் நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு அவனை வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டேன் அப்படின்னு. மாமா ரொம்ப கஷ்டம்தான், அப்பாவாகவும் நீயே இருந்து அம்மாவும் நீயே இருந்து வளர்த்தது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்மளோட ஹீரோயினை கட்டுறாங்க. அந்த பிரின்ஸ் வந்து க்ரௌன் பிரின்ஸ் எழுந்திரிச்சிட்டாரு. அவர் எழுந்திரிச்சோடனே செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு. ஏம்மா நீ தானே நான் கோமாவில் இருக்கும் போதெல்லாம் கூடவே இருந்தேன், எனக்கு தெரியும் நீ என்னை விரும்புகிறேன்னு, ஆனால் அப்பா சொன்ன வேலை இது தெரியும்ல, அதனால தானே நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்ட, ஆனால் நீ ஏன் டைப் இல்லைம்மா அப்படின்னு. ஆமாம் எனக்கு தேவையில்ல தான் அப்படி சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகும்போது, இரு அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து அவங்களுடைய ஹார்ட் கிட்ட தான் அந்த ஸ்டோன் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோனை எடுத்துக்கிட்டு அப்போ சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்மளுடைய சீனியர் வந்துடுறாரு. வந்து, என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக நிற்கிற மாதிரி இருக்குது? ஆமாம்மா சந்தோஷமாக இருக்கேன், அவங்க அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொன்னார்? அவருக்கு வந்து ரொமான்ஸ் எல்லாம் சுட்டு போட்டால் கூட வராது, ஏதாவது ஒன்று எதேச்சியே பேசியிருப்பாரு, மன்னிச்சிருமா அப்படின்னு. பரவாயில்ல, இனிமேல் வந்து மாஸ்டரை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி க்ரௌன் பிரின்ஸை திரும்ப ஏதோ மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்ட்டு. உடனே இவங்க போய் பார்க்குறாங்க. நீ வேணால் சோல் ட்ராக்கிங் வச்சு உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சீனியர் சொல்கிறதுனால இவங்க உள்ளே வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து அவரோட மைண்டுக்குள்ளே இப்போ 2 சோல் இருக்கு இல்லையா, அந்த சோலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. பார்த்தா அவங்களோட மாஸ்டர் வந்து இப்போ ரெட் கலர் இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ப்ளூ கலர் இருக்க மாதிரி காட்டுவாங்க, இப்போ ரெட்டாக இருக்குது அவரை சுற்றி. அவங்கக்கிட்ட போகவே முடியல. அப்போ தான் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, ஏன் மாஸ்டர் கிட்டே போகவே முடியல, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப காமாக இருக்குது, இது வந்து ஜியானோட ஆரா கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஓ இது யூஹா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த சமயத்தில் கொஞ்சம் தடுமாறவும் அவங்க பிளட் வாமிட் எடுத்துட்டாங்க. அப்போ வந்துட்டு செகண்ட் நம்மளுடைய ஃபஸ்ட் சீனியர் வந்து சொல்கிறாரு, க்ரௌன் பிரின்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர், அதனால் அவரை பேலன்ஸ் பண்ணியிருப்பார், அவர் பொண்ணாகிறது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இனிமேல் இந்த இடத்துல நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அவரை பார்த்துக்கோங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனால் அவங்க நேராக எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவன்லி பேலஸ் தான் ஹீரோ பக்கத்தில் தான் வந்திருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சோடனே ஹீரோ அவசரமாக எதிர்த்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு, இங்கே பாரு அவங்க எது கேட்டாலும் நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது, எங்கே இருக்குன்னா அஃபிஷியல் வேலை பார்த்துட்ருக்கேன் தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் வந்துடுறாங்க. ஹீரோயின் வரும்போது அவர் வேலை பார்த்துட்ருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவர் காஃபி குடிச்சிட்ருக்காரு. அந்த சமயத்தில் இங்கே பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கை அவங்களுடைய ரைட் ஹேண்டை தொடலான்னு வரும்போது அவர் கையை பிடிச்சிடுறாரு. உன் கையில் என்ன காயம் அப்படின்னோடனே, நான் சோல் ட்ராக்கிங் ஸ்பெல்லை யூஸ் பண்ணும்போது தெரியாமல் கொஞ்சம் கவனம் சிதறல் ஆயிடுச்சு, அதனால் பிளட் வாமிட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீ இங்கே வந்திருக்கே எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நீ போய் அந்த இது எடுத்துகிட்டு வரும்போது உனக்கு எதாவது அடிபட்டுருச்சான்னு கேட்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் எதுவும் பண்ணல, அந்த அந்த இடத்த வந்து பீஸ்ட் இருக்காங்களே அதை வந்து கொல்ல சொல்லி கிங்கு சொன்னார், அதனால் நான் போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டேன், அதுக்கு தான் வந்துட்டேன் அப்படின்னா. அந்த பீஸ்டில் வந்து கூட ஒன்று அழகாக இருந்தது, நான் உனக்காக கொண்டு வந்து கொடுத்துருப்பேன், எங்கள் அப்பா அங்கே போயிருந்தார், அந்த பக்கம் போனப்போ என்ன எவ்வளோ காயப்பட்டு வந்தாருன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்கிறேன். ஜியான் வந்து எல்லா க்ரெடிட்டையும் அவர் எடுத்துக்கிட்டாரா, அவர் தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு அப்படின்னு இவங்க அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் போய் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு போய் பேசினாலும் அவ்வளோ கோவம் வரும், ஆனால் நீ போய் பேசும்போது எனக்கு கோவமே வர மாட்டேங்குதுன்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. சரி இங்கே வந்துட்டு ஏன் அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்க போது, வேணா நீ கிளம்பி அவங்கள போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ உன்னால் என்ன என் முன்னாடி உன்னோட ஸ்ட்ரென்த்தை
ஸ்ட்ரென்த்தாக உட்கார முடியல இருந்தானே நீ இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் வந்துட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு போயிடுறாங்க. அவங்க போன உடனே அவங்க அப்படியே ரொம்ப டயர்டாகிறாரு, ரொம்ப இரும்புறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அழுதுகிட்டே நேராக பீச் விட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல அவங்க ஃபோர்த் பிரதர் தான் இருக்காரு. எங்கே ஜியான் அப்படின்னா அவன் ஏதோ கில்ட்டி ஃபீலிங்கில் இருப்பார் போல, ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டே இருக்காரு. இத்தனை வருஷத்தில் நான் அதை பார்த்ததே இல்லை அப்படின்னா நேராக ஜியான்றது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள், நீங்கள் எத்தனையும் சொல்ல வேணாம், அது கொஞ்சமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இங்கேயும் க்ரௌன் பிரின்ஸை காட்டுறாங்க. அவங்க வாமிட் எடுத்து அப்படியே தடுமாறிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு எந்திரிக்க வேணாம். ஜியான் சொன்னார் ப்ளீஸ் தயவு செஞ்சு படுங்க அப்படின்னு. ஹீரோயின் வந்ததுக்காக தான் எந்திரிச்சிருப்பார் போல. அப்போ ஜியான் சொல்கிறாரு ஆமாம் இங்கே ஹீரோயின் கிட்ட ஜியான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் அது ஏன் கேட்குறேன், அவன் அங்கேருந்து போயிட்டு ரத்த வெள்ளத்தோடு வந்து நின்னான், ஒரு கையவே காணோம். உன்னை வந்துட்டு அவன் நீ அந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கக்கூடாதுன்றதுக்காகவே 3 நாள் இந்த விளக்க நீ பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு உன்னை கம்பல் பண்ணி இருக்க வச்சுட்டு நீ வர்றதுக்குள்ளேயே இதெல்லாம் செஞ்சிடணுன்னே 3 நாளில் பர்மிஷன் கேட்டு போய் அதை சரி பண்ணிக்கான் ஒருத்தனா. அதே வந்துட்டு உனக்கு இந்த விஷயம் நீ வந்து கல்டிவேஷன் பண்ணி உன்னோட பவர்ஸை கொடுக்கக்கூடாதுன்னு அவன் ஃபுல்லாக இருக்கான், அவனோட கல்டிவேஷனை வச்சு உனக்காக மருந்து செஞ்சுருக்கான், உனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவன் ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கானே, நீ முட்டாள்தனம் செஞ்சிடக்கூடாதுன்னு தான். சரி விடு, இப்போ நீ என்ன பண்ணுற, உனக்கு டயர்டாக இருக்கும் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ஹீரோ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் உனக்கு தெரியக்கூடாதுன்னு செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும், அவன் தெரியக்கூடாதுன்னு செஞ்சான்ல எனக்கு தெரியாத மாதிரியே இருந்துக்கிறேன், ஆனால் நான் அவன் கூட இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்றாங்க. சரி நீ அவன் கூட போக முடிவு பண்ணிட்டேன், இந்தா நான் உனக்கு கொஞ்சம் மருந்துகள் கொடுத்து அனுப்புகிறேன், அவனுக்கு நீ அதை அவனை எப்படியா சாப்பிட வச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சரின்னு சொல்கிறேன். அதே அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே வந்துடுறாங்க நைட்டு. அது பார்த்தோன்னே இவர் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோயின் பார்த்தோன்னே நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்றாங்க. உடனே அவர் வந்துட்டு அமைதியாகவே இருக்கார். இல்லை உனக்கு உடம்பு சரியில்லை அதான் வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் வந்துட்டு சரிங்க வந்து உட்கார அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அவங்களும் வந்துட்டு இல்லை இன்றைக்கி நைட்டு நான் கூட ரைஸ் பால் கூட போய் படுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆலிக்குட்டி கூட போகலான்னு திரும்புகிறாங்க. உடனே ஹீரோ வந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கை தான், உனக்கு வந்து என்னை பிடிக்கலன்னா நீ வேணால் என்னை தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இன்றைக்கி என்ன நான் உன்னோட கட்டில் பாதி எடுத்துக்கிட்டுமா அப்படிங்கிறாங்க. பாதி கட்டில் கொடுக்கறதுல கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறாங்க. 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. அப்போ வந்து இவங்க போர்வை பற்றிட்டும் போது வேணும்னே அவங்கள இறடுறாரு. மேலே இருக்க போர்வை இழுத்து விட்டு ஓரத்தில் போர்வை இல்லாமலே படுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லை ஷேர் பண்ணிக்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹீரோ நல்லா ஹக் பண்ணிகிட்டே படுத்து தூங்கிடுறாங்க. அந்த சமயத்தில் அவருக்கு உடம்பு முடியல இல்லையா, அவரால் நைட்டில் தூங்க முடியல. ஹீரோயின் இதை நினச்சிட்டு அழுதுட்டு தூங்கலை, ஆனால் இவரால் அங்கே படுக்கவே முடியல. எந்திரிச்சு போய் பிளட் வாமிட் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டயர்டாக இருக்கும்போது ஹீரோயினை ஹக் பண்ணிகிட்டே தூங்குறாங்க விடிய வைக்கும். அதே சமயத்தில் இங்கே அந்த மேஜிக் பல் கட்டுறாங்க. அந்த கோஸ்ட் ஆர்மிஸ் எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபுல்லாக ஹெல்ப் ஃபயர் பரவுது. அதை பார்த்தோன்னே என்ன நடக்குது இவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பிரின்சஸ் வந்துட்டு அந்த இருக்க ஷென்யூ பாப்பாவுக்கு இருக்குல்ல அந்த பாப்பாவுக்கு மருந்து செய்கிறதுக்காக அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. இதனால இவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பவர் வந்ததுனால தான் அங்கே ஹெல்ப் ஃபயர் ஜாஸ்தியாக வந்திருக்கு. இதை பார்த்தோடனே இவர் வந்துட்டு லீஜின் வந்து கேட்குறாரு ஏன் இப்படியெல்லாம் உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற அப்படின்ட்டு. நீ கிங்கு நீ செய்யக்கூடாது, நான் தான் செய்யணும், நான் எப்படியா செஞ்சு தீர்வேன் அப்படின்னா குலனில் தான் இதுக்குரிய மருந்து இருக்குது அப்படின்னா சரி நம்ம குலனுக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டு இவங்க வெளியே வரும்போது அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹெல்ப் ஃபயர்லாம் வெளியே வந்துச்சு, உங்கள் அப்பா எனக்கு கொஞ்சம் சீக்கிரத்தில் இழுத்துருவார் போல் அப்படின்னோடனே இவங்க பயப்படுறான். அதே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சூஜின் கிட்ட வந்து அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாங்க அங்கே வேலை செய்கிற பொண்ணு ஒன்று சொல்லுது வந்து இந்த மாதிரி ஹீரோட ரூம்குள்ளே ஹீரோயின் பண்ணாங்க விடிய நான் வரவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ இந்த பொண்ணை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல், ஆனால் எப்படியாவது நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவள் மாட்டியே தான் ஆகணும், ஆனால் சமயம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எனக்கும் இருக்க ஒரே வீக்னஸ் ஹீரோ கிட்டே யாரும் போகக்கூடாது தான். அந்த மாதிரி ஒரு சமயம் பார்த்து காத்திருந்து நம்ம சூசுவை பற்றி பேசினால போதும் இவங்க எப்படியாவது போயிடுவா அப்படின்ட்டு சூஜின் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்து முழிச்சு பார்க்குறாங்க. ஹீரோ ஆல்ரெடி முழிச்சு அவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஏன்ப்பா தூங்கலையா, நான் விடிய நான் விட்ட கொரட்டையிலே நீ தூங்காமல் போயிட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் சிரிக்கிறாரு. உடனே நான் வந்து ஆலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆலி வந்து இந்த மாதிரி சுகர் கேன் சாப்பிட்றதுக்காக ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு எனக்கு நான் ஆலியோட அப்பாவாக உன்னை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா நீ கஷ்டப்படுறது ஆளி பார்க்கக்கூடாது தான் நீ அனுப்பிச்சி வச்ச, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள ஹக் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க. அதே ஆலிக்குட்டியை கட்டுறாங்க. அந்த சுகர் கேனெல்லாம் எடுத்துகிட்டு வருது, தூக்க முடியாமல் தூக்கின்னு வருது. அப்போ பின்னாடியே சென்னியும் அது பாட்டு விளாண்டுட்டு வருது. அம்மாவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் போதும்ல அப்படின்னு சந்தோஷமாக போதும் அப்படின்னு. அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா டீஜுனும் அந்த மவுண்டன் கார்டும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. யாரோ வரப்போகிறாங்க, திரும்பவும் யாரோ இறந்துருவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்து சென்னியும்
ஹீரோவும் அந்த ஆலிக்குட்டியும் தூரத்துலேருந்து இதை கேட்டுட்டு டீச்சருக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு சென்னி நினச்சிக்கிறாங்க. உங்கள் அம்மாக்கிட்ட நீ எப்போவும் அன்பாக நடந்துக்கணும், அவங்கக்கிட்ட நல்லா பாசமாக பேசணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆலிக்குட்டிக்கு சொல்லித்தராங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய பிரின்சஸ் வந்துட்டு நம்ம ஜிலானை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க குள்ளனுக்கு. ஆனால் அவங்கள உள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறாரு செகண்ட் சீனியர். அதை பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ண வர்றதுக்குள்ளே ஜிலான் வந்துட்டு வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுத்து நிறுத்திட்டு பிரின்சஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்த பிள்ளைக்காக நான் இதை வந்து செஞ்சேன், ஆனால் அது செய்ய முடியல, எங்களுக்கு வந்து இந்த மருந்தை நீ வந்து குள்ளனில் இருக்க இதில் தான் செஞ்சு தரணும் அப்படின்னோடனே இவரும் வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறதுக்கிட்ட வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து கல்லறைகளில் கூட நான் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு நான் வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவரோட ஃபுல் பவர்ஸை வச்சு அந்த மருந்தை உருவாக்கிட்டாரு. அதே சமயத்தில் ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் உட்காந்து இங்கே பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ நல்லா பெயிண்ட் பண்ணுற, எனக்கு ரொம்ப பிடிச்சதே எங்கள் மாஸ்டரோட உட்காந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறது தான். ஆனால் அப்படி சொன்னேன். சரி அப்படி இருந்தும் ஏன் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு கை வலிக்கும், நீ வரைய மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ நல்லாவே வரைகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே ஹீரோ சென்னியும் நம்ம ஆலிக்குட்டியும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப வெயிட் தூக்கிட்டு வரான் அப்படின்னு வந்து அவனே எடுத்துகிட்டு விட்டோம் அப்படின்னு அவனே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பற்றியா இதுதான் எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்றாங்க. அதே சமயத்தில் சென்னியும் வந்துட்டு நான் வந்து க்ரௌன் பிரின்ஸ், நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட பெரிய கடவுளையே பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன், நான் வேணா தொட்டு பார்க்கணுமா அப்படின்னோட ஆலிக்குட்டி சொல்கிறான். எங்கள் அப்பா தான் தொடணும் எங்கள் அம்மாவை, நீ ஏன் தொடணும் அப்படின்னு. நீ என் பொண்டாட்டியே ஏன் முன்னாடியே கிண்டல் பட்டு அப்படின்னு. நான் உண்மையை தாங்க சொல்கிறேன் அப்படின்னே. இங்கே வாப்பா நான் அவனை ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆலிக்கிட்ட சொன்னால் ஆலி இருந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கையில் அடிபட்டிருக்காமேப்பா, இப்போ தான் அசிஸ்டன்ட் சொன்னால் நீங்கள் ஏதாவது வருது நான் உங்களை அழுத்திட போகிறேன்ப்பா அப்படின்னா. இல்லைப்பா நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் அழகாக படம் வரைகிறீங்களா, உங்கள்கிட்ட சொல்லி என்னையும் ஆளையும் வரையில் சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் அவங்க கையில் அடிபட்டிருக்கு. இல்லையே இப்போ கூட போங்களேன் நான் வரைகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சென்னியோ ஆலி அப்புறம் நம்ம ஹீரோயின் 3 பேரும் உட்காராங்க. சென்னியவை நம்ம ஹீரோயின் தான் கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ சென்னியும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து க்ரௌன் பிரின்ஸ் நம்மளுடைய பைஃபன்ஷுவோட அப்பா ஆண்டி தானே அப்படின்னா. ஆமாம். அப்போ நீங்கள் அவளை என்னை பார்க்குறதுக்கு வர சொல்கிறீங்களா அப்படின்னு. நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் அப்படின்னா. ஆமாம், அது ஒரு விதியால் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சரி வரந்து முடிஞ்சிட்டு அப்படின்னா. அதை பார்த்தோன்னே நம்மளுடைய சென்னி வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்கள அதில் ஒரு துளி கூட இல்லை. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். தேங்க்யூ.